Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும்ல அடுத்த சாப்டர் என்னன்னு பார்ப்போம். மவுண்ட் ரோடில் ஒரு சிலை. புதுக்கவிதைக்கு ஒரு புதிய உபயோகம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை சென்ற வாரம் தான் உணர்ந்தேன். இப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் எந்த கூட்டத்திலும் அறிமுக உரைகளும் தொகுப்புரைகளும் புதுக்கவிதை வடிவில் தான் அளிக்கப்படுகின்றன. அந்த வடிவம் கவிஞர் வாலி இவர்கள் இன்னும் இருக்கிறார்களில் உண்டாக்கிய வடிவம். டெர்மினல் ரைம் கிடைக்கும் வரை நீட்டிக்கொண்டு போவது. உதாரணம், நீ மதுரைக்காரன், அளவற்ற கற்பனை சவாரி செய்யும் குதிரைக்காரன், நீ திருவரங்கம், உன் போல உளரோ ஒருவரெங்கும். இப்படி பொதிகை விருதுகள் விழாவில் டாக்டர் பாலரமணியும் பேராசிரியர் ஞானசம்பந்தனின் நூல் வெளியீட்டு விழாவில் அவர் மகள் செல்வி அர்ச்சனாவும் தஞ்சை இனியனும் புதுக்கவிதையில் எங்களை வரவேற்று புகழ்ந்தனர். பொதிகை விருதுகள் வரிசையில் அப்துல் ரஹ்மான் கவிதை, ஜெயகாந்தன் உரைநடையியல், புரிசை கண்ணப்பன் தெருக்கூத்து, நா முத்துசாமி கூத்துப்பட்டறை, சாவித்ரி வைத்தி விஷ்ராந்தி இல்லம், கேஜே சரசா பரதநாட்டியம், என் ராம் பத்திரிகைத்துறை, ராமநாதன் கிருஷ்ணன் விளையாட்டு, டி.கே. பட்டம்மாள் கர்நாடக இசை, சி.வி. ஸ்ரீதர் திரைத்துறை, களஞ்சிய இயக்கம், கிராமத்தில் மைக்ரோ கடன்கள். இதைவிட ரேண்டமான பட்டியல் இருக்க முடியாது. எனக்கு ஒளி ஊடகத்துறையில் சிறந்ததற்கு அளித்தார்கள். அப்படி என்றால் என்ன என்று சரியாக தெரியாமல் மன்னிக்க வேண்டும், ஒரு தப்பு நிகழ்ந்து விட்டது என்று கொடுத்த விகித சூழலை பிடுங்கிக் கொள்வார்களோ என்று லேசான அச்சத்தில்தான் கடைசி வரையில் நாற்காலியின் நுனியில் உட்கார்ந்திருந்தேன். பார்த்திருப்பீர்களே, நிலைய இயக்குனர் ககன்தீப் சிங் ஒரு பஞ்சாபி எழுத்தாளர். அவர்களுக்கு நன்றி. பேராசிரியர் ஞானசம்பந்தனின் விழா பதற்றம் ஏதும் இல்லாமல் ஜாலியாக இருந்தது. வைரமுத்து எந்த கூட்டத்திலும் என் எழுத்துக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் தருவார். அவள் புன்னகை மட்டும் அணிந்திருந்தாள். அதேபோல பேராசிரியர் ஞானசம்பந்தனும் கரையெல்லாம் செண்பகப்பூவில் கதாநாயகன் சேற்றில் விழுந்துவிட்டு பழுப்பாக எழுந்திருப்பதை இதுவரை 20 கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார். அயன்மீர், நான் பிற விஷயங்களும் எழுதியிருக்கிறேன். ஞானசம்பந்தத்துடன் தன் நட்பை பற்றி விரிவாக பேசினார் கவி பேரரசு. 50 வயதை கடந்தபின் நாமெல்லாம் வானத்தில் எரிந்தகள், திரும்பி வரும் பாதையில் இருக்கிறோம். விழும்போது நல்ல நெஞ்சங்களில் விழ வேண்டும் என்றார். போய்டிக். முனைவர் ஆவுடையப்பன், மனா, சீதாரவி, கல்யாணமாலை மோகன் போன்றவர்கள் பேச பேச இடைவெளியில் ஒருவருக்கொருவர் சுமார் 150 பொன்னாடைகள் போர்த்தி கொண்டார்கள். கணக்கில்லாத டிஜிட்டல் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டார்கள். கடைசியில் கமல்ஹாசன் பேசிய பின் ஞானசம்பந்தன் வழக்கம் போல சிரிக்க பேசினார். முதல் சிரிப்பிலேயே நம்மை நிராயுதபாணி ஆக்கி விடுவார். அதன் பிறகு அவர் இன்று வியாழக்கிழமை என்று சொன்னாலும் சிரிக்க தயாராகி விடுவோம். அவருடைய சினிமாவுக்கு போகலாம் வாங்க என்ற புத்தகத்தை கல்கி ஆசிரியர் சீதாரவியும் வாழ்வியல் நகைச்சுவை கல்யாணமாலை மோகனும் பெற்றுக்கொண்டார்கள். திருவல்லிக்கேணி பாரதியார் இல்லத்தை சார்ந்த அரங்கத்தில் விழா நடந்தது. கமல் ரசிகர்கள், பேராசிரியரின் மாணவர்கள், மதுரை நண்பர்கள், குடும்பத்தினர் என்று அரங்கம் நிரம்பி கடைசி வரை எல்லோரும் சிரித்துவிட்டு பசியோடு புறப்பட்டோம். மாயச்சதுரம் பற்றி ஒரு சுவாரஸ்யமான கடிதம் விகடன் ஆசிரியர் குழுவை சார்ந்த ரவி பிரகாஷிடம் இருந்து வந்தது. எந்த எண்ணையும் ஆரம்ப எண்ணாக வைத்து ஒற்றைப்படை எண் வரிசையில் எத்தனை பெரிய மாயச்சதுரத்தையும் அமைக்க ஒரு எளிய முறை சொல்லியிருக்கிறார். அமேசிங். மாயச்சதுரம் என்ற பெயர் பொருத்தமே. உதாரணத்துக்கு இதோ ஒரு மாயச்சதுரம் 17x17 வரிசையில் 289 கட்டங்கள் உள்ளன கொண்ட சதுரம் அது. இதில் குறுக்கே, நெடுக்கே மற்றும் மூலை விட்டமாக எப்படி கூட்டினாலும் 7463 வருகிறது. இப்படி மாய சதுரங்கள் அமைக்க பொதுவான ஒரு எளிய விதி இருக்கிறது. அதேபோல இரட்டைப்படை எண் சதுரம் அமைக்கவும் ஒரு தந்திரம் உள்ளது. தெரிந்தவர்கள் அவற்றை ஒரு கார்டில் எழுதி அனுப்பலாம். கற்றதும் பெற்றதும் பகுதியில் 2003 இதழில் எழுதியது போல சமீபத்தில் ஒரு விபத்து நிகழ்ந்திருப்பதை அறிந்து வருத்தமாக இருந்தது. அப்போவே நான் சொன்னேனே, பார்த்தியா என்று பெருமைப்பட்டு கொள்ள முடியாத விஷயம். அப்போது நான் எழுதியது இது. சென்னையில் எங்கு நோக்கினாலும் பலகை பாலம் அமைத்து ரோடுகளில் தோண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக என்று யாரும் சொல்வதில்லை. யாரோ ஒரு குழந்தை தடுக்கி விழுந்து உயிரை விட்டால் ஒழிய பத்திரிகைகளும் கண்டுகொள்வதில்லை. சென்னையை பற்றி மனதை தீற்றிக்கொள்ள சமாச்சாரங்கள் குறைந்து விட்டன. அடை நன்றாக இருக்கிறது. டிசம்பர் சீசன் வந்தால் கர்நாடக சங்கீதம் கேட்கலாம். மெரினா உலகிலேயே 2வது பீச் போன்ற காரணங்கள் போதவில்லை.
காணும் பொங்கல் அன்று மெரினா நேப்பியர் பாலத்தின் ஓட்டை வழியாக ஒரு பெண் குழந்தை தடுக்கி உள்ளே விழுந்து உயிரை விட்டிருக்கிறாள். இதை சுட்டிக்காட்டி பல வாசகர்களும் எனக்கு ஃபோன் செய்து, நீங்கள் அப்போவே எழுதுனீங்க சார், ஆனால் எந்த அதிகாரியும் கண்டுக்கிறதா இல்லையே என்று ஆதங்கப்பட்டார்கள். இனியாவது கண்டு கொண்டு சென்னையின் ஓட்டை உடைசல்களை உடனடியாக அந்த அதிகாரியாவது சீரமைத்தால் அவருக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை வைக்கலாம். சில வாரங்களுக்கு முன் நான் மிகச்சிறு சிறுகதைகளை பற்றி எழுதியிருந்தது வாசகர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த வாரம் சில 2 வார்த்தை கதைகள் தர விரும்புகிறேன். 2 வார்த்தை கதைகளில் உள்ள தந்திரம் என்னவென்றால் தலைப்பிலேயே முக்கால்வாசி கதையை சொல்லிவிட வேண்டும். அதன் பின் 2 வார்த்தைகளில் முடித்து விடலாம். ஸ்டான்லி பூபியன் இதில் கெட்டிக்காரர். உதாரணமாக அவருடைய 3 கதைகள் கொஞ்சம் யோசித்தால் தான் புரியும். 1, கரடி வேஷம் போட்டவனின் வாழ்வில் ஒரு நாள். ஐயோ சுட்டுடாதே. 2, பிரார்த்தனைக்கு வந்த பதில். 3, வாத்து சுட்டவனின் இறுதிக்கணம். டேய் ஒதுங்கடா. இவ்வகையில் வாசகர்களும் முயற்சி செய்யலாம். எனக்கு பிடித்த கவிதை, அதாவது ஏபிகே யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார். எனக்கு பிடித்த கவிதை அது. கடையில் தசை விட்டு பசை பொறுத்த மனித உறுப்புகள் விரைவில் கிடைக்கும் விஞ்ஞான காலம் வரும் வரை வீதியில் வாகனங்களும் விரைந்து போகும். லாவண்யா. எனக்கு பிடித்த ஹைக்கு, கட்டி கொடுத்த புத்தக கட்டின் கிழிந்த விளிம்பில் லேசாக எட்டி பார்த்தது அச்சடித்த பக்கங்கள். ஆர்நாகப்பன். பெண்களின் மத்தியான தேசம். சொல்லாமல் விடப்பட்ட காதலை மரக்கன்று ஒன்றை நடுவதன் மூலம் சொல்லிவிட முடியாதுதான் என்றாலும் இதுநாள் வரை நீரூற்றி காத்து வந்த வாகை மரம் பூத்து உதிர்க்கும் வெளிரிய பூக்களின் நெடி உன்னை நோக்கி நீள ஏதாவது விருட்சத்தின் அடியில் நீயும் நின்றிருக்கலாம் நிராகரிப்பின் ஒற்றை சாட்சியாய். சுகிர்தராணி. எனக்கு பிடித்த கவிதை, காதலர் தினத்துக்கு பரிசாக 2 காதல் கவிதைகள். ஒன்று சங்ககாலம், மற்றது சமகாலம். வில்லும் விரலும். பொய்கை ஆம்பல் அணிநிற கொமுகை வண்டு வாய் திறக்கும் தன்துறை ஊரோனோடு இருப்பின் இருமரங்கினுமே கிடப்பின் வில்லக விரலின் பொருந்தி அவன் நல்லகம் சேரின் ஒரு மரங்கினமே. குறுந்தொகை 370. மேலும் 2 ஆவணப்படங்கள் என் பார்வைக்கு வந்தன. எழுத்தாளர் மா அரங்கநாதனை பற்றி ரவி சுப்பிரமணியன் எடுத்த படமும், மௌன திரைப்படங்களின் வரலாறு சொல்லும் பேசாமொழி என்ற படமும். கருத்து செந்தமிழன். அளவோடு பின்னணி இசை மற்றும் குரல் வர்ணனையும் இலக்கிய வட்டங்களுக்கு வெளியே அதிகம் அறியப்படாத எழுத்தாளரை இயல்பாக பேசவிட்டு படம் பிடித்திருக்கிறார் ரவி சுப்பிரமணியன். ஜெய கிருஷ்ணமூர்த்தியின் தாக்கமுள்ளவர் அரங்கநாதன் என்பது தெரிகிறது. செந்தமிழன் ஆவணப்படத்தில் மௌனப்படங்கள் பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருப்பது தெரிகிறது. இந்த படத்தில் குறிப்பிடப்படும் சாமிக்கண்ணு வின்சென்ட் என்பவரின் வாழ்க்கையில் ஒரு முழு நீள திரைப்படத்துக்கான கதை இருக்கலாம். திருச்சியில் ரயில்வே டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்தவர் சென்ற நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிரெஞ்சுக்காரர்களிடம் துண்டு படங்கள் வாங்கி கிராமமாக ப்ரொஜெக்டரும் கிராமஃபோனும் எடுத்து சென்று டூரிங் சினிமா படம் காட்டியிருக்கிறார். செந்தமிழன் எழுதிய டிராக்குலாவின் காதலிகள் என்ற ஆராய்ச்சி கட்டுரையையும் ரசித்தேன். மெகா சீரியல்களை உளவியல் ரீதியாக திறமையுடன் ஆராய்கிறது. மெகா சீரியல்களில் ஒரே ஒரு கதைக்கு தான் அனுமதி. அது நல்லதங்காள் கதையின் ஹேங் ஓவர். ஒரு பெண் தியாகம் அல்லது கஷ்டப்பட சுற்றுப்பட்ட மற்ற ஆண்களும் பெண்களும் பெரும்பாலும் கெட்டவர்களாக இருக்க வேண்டும். 400 சொச்சம் எபிசோடுகள் முடிந்ததும் விடிவு காலம் வர வேண்டும். இந்த ஒரே ஒரு கதையைத்தான் எல்லா மெகா சீரியல்களும் தர வேண்டும். இதை மாற்றும் முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயின. ஒரு நாளைக்கு 25 சீரியல்கள் வருகின்றன. அவற்றில் இல்லத்தரசி 11 சீரியலாவது பார்க்கலாம். இதில் போய் மனதில் தாக்கும்படியாக கதை சொன்னால் மற்ற கதைகளை மறந்து விடுவாள். தொலைக்காட்சி பெண்கள் உலகம் முழுக்க பெண்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மத்தியான தேசம். சானிட்டரி நாப்கின், சோப்பு, அலங்கார வஸ்துக்கள் என என் கருத்தரை சாதனங்களின் உலகத்தை எட்டி பார்க்கத்தான் ஆண்களுக்கு அனுமதி என்று வசீகரமான கருத்து சொல்லியிருக்கும் செந்தமிழன் ஒன்று சொல்ல மறந்துவிட்டார். தமிழில் மெகா சீரியல்கள் அனைத்தும் யாராவது ஒரு மாஜி நடி கையை மையமாக வைத்து எழுதப்பட வேண்டிய கட்டாயத்தில் தான் இந்த கதையமைப்பு திணிக்கப்படுகிறது. ராதிகா, தேவயானி, மீனா, சுகன்யா, கௌசல்யா அனைவரும் மாற்றி தியாகம் செய்தாக வேண்டும். இல்லையேல் டிஆர்பி சரிந்துவிடும். சென்ற வாரம் ரேகை ஆவணப்படம்
மக்கள் தொலைக்காட்சியில் காட்டப்பட்டது. இவ்வகையிலான ஆவணப்படங்களுக்கு ஒரு புதிய களமாக மக்கள் டிவி போன்ற தொலைக்காட்சி தடங்கள் இடம் தருவதை வரவேற்கிறேன். என்னிடம் பலர் மக்கள் டிவியை பரிந்துரைத்து அதை பற்றி ஏன் எழுதுவதில்லை, பார்ப்பதில்லையா என்று அதட்டி கேட்டிருந்தார்கள். செட்டாப் பாக்ஸில் 140வது ஒழித்து வைத்திருந்ததால் விரல் அழுத்தி தேடி பிடித்தேன். மற்ற தொலைக்காட்சி சேனல்களை விட சற்று விலகி இருக்கிறது. பயனுள்ள நிகழ்ச்சிகள் தருகிறது, வேலை தேடி தருகிறது. சினிமா பிடிவாதத்திலிருந்து மீள்வதற்காகவே தைரியம் வேண்டும், அதற்கே தைரியம் வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியின் பணபலம் வேண்டும். கொஞ்சம் முனைந்தால் பிபிஎஸ் தரத்துக்கு போகலாம். கொள்ளை லாபம் சம்பாதிக்கும் சோப்பு, சாக்லேட், தங்க நகை, பட்டுப்புடவை, மைசூர் பாக் நிறுவனங்கள் தர்மகாரியமாக இதற்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கலாம். பிபிஎஸ் அப்படித்தான் செயல்படுகிறது. சத்யசாய்பாபாவை நீங்கள் போய் தரிசனம் செய்யவில்லையா என்று எனக்கு சிலர் மெயில் போட்டிருக்கிறார்கள். ரஜினிகாந்த், சச்சின், கலைஞர், எஸ்எம் கிருஷ்ணா, குமாரசுவாமி, சிவராஜ் பாட்டில் என்று பல்வேறு தலைவர்கள் பார்த்து தங்கச்சங்கிலி, மோதிரம் எல்லாம் காற்றிலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். சாய்பாபாவை பார்த்து கையோடு சச்சின் 160 ரன் அடித்திருக்கிறார், நீங்களும் போய் குட்டியாக ஒரு மோதிரம் பெற்றுக்கொள்ள வேண்டியது தானே, கற்றதும் பெற்றதும் சிறப்பாக எழுத வருமே என்று கேட்டார்கள். சாய்பாபாவின் மந்திர செயல்களை க்ளோஸ்அப்பில் விளக்கும் வலைமனையே உள்ளது. அவர் எடுத்து கொடுக்கும் சங்கிலிகள் அவரிடம் எப்படி கொடுக்கப்படுகின்றன என்பதை ஸ்லோ மோஷனில் காட்டுகிறார்கள். இருந்தும் சாய்பாபாவுக்கு வரும் கூட்டம் இம்மி அளவு கம்மியாவதில்லை. என் காரணம் என்ன? சிறந்த அறிவியலாளர்கள் கூட அவரது பக்தர்களாக இருக்கிறார்களே, இது எப்படி? இதன் விடை எளிதானது. அறிவியல் சிந்தனையை ஓரளவுக்கு மேல் தொடர்ந்தால் வாழ்வில் எல்லாமே அர்த்தமற்றதாக போய்விடும், பிரபஞ்சமே வேஸ்டாக என்றாகிவிடும். ஷேக்ஸ்பியரின் மேக்பெத் சொல்வது போல, life is but a walking shadow, a poor player that struts and frets his hour upon the stage and then is heard no more. It's a tale told by an idiot, full of sound and fury, signifying nothing. சிலருக்கு சாய்பாபா எனக்கு காரணன் நீ, கற்பவை நீ, கற்றவை நீ என்னும் நாரணன் ஸ்ரீரங்கநாதன். மாறாக என் மாமனாரின் தமையனார் செங்காடு நாராயண சுவாமியின் 100வது வயது நிறைவுக்கு சென்று ஆசீர்வாதம் பெற்றேன். கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்த 100 வயசை தாண்டிய பழைய மாணவர் இவர் ஒருவர்தான். நெய்வேலியில் தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றும் இன்னும் ஞாபக சக்தி தடுமாற்றம் இருக்கிறது. சில வேளை பேத்திக்கு பேர் கேட்டால் மட்டும் சட்டென்று ஞாபகம் வருவதில்லை. அதிக நேரம் உட்கார முடியவில்லை, முதுகு வலிக்கிறது என்கிறார். வேத நூல் பிராயம் 100 என்று தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னதில் உண்மை இருக்கிறது. எக்ஸாஸ்ட் புகையும் செல்ஃபோனும் இல்லாது அந்த காலங்களில் பலர் 100ஐ கடந்திருக்கிறார்கள். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். முற்றும்.